Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மிக்ஸிலே மாவு அரைச்சு அவுட்டர்ல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல மெத்துன்னு எண்ணெயே குடிக்காம டேஸ்டான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெதுவடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து ஊற வச்சுக்கணும். நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 1 கப் அளவு உளுந்து சேர்த்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு எதுக்காகனா நம்மளுக்கு மெதுவடை நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கிறதுக்காகவும் டேஸ்ட் நல்லா வரதுக்காகவும் சேர்க்கணும். இப்போ இது ரெண்டையுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மெதுவடைக்கு எப்போவுமே உளுந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதுமான அளவு. ரொம்ப நேரம் ஊறினுச்சு அப்படின்னா உங்களுக்கு வடையில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் உளுந்தை சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் உளுந்து மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எல்லா உளுந்தையுமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் லோ ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்க வேண்டாம். லோ ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு நைஸாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த மாவை மாற்றின உடனே இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு அந்த உளுந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீட்டர் இல்லை அப்படின்னா உங்களோட 5 விரலையும் இந்த மாதிரி விரித்து வச்சு ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடித்து விடும்போதும் நம்மளுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவும் நல்லா நிறைய கிடச்சிருக்கு. அதே மாதிரி மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதிலேயே இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கணும். ரவை எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும். இப்போ இதையும் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வடை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். வடை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வடை போடுறதுக்கு முன்னாடியுமே கையை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் செஞ்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு உங்களோட கட்டை விரல் வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான வடை ஷேப் கிடைக்கும். வடை செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வடையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். வடையை போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வடை 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மிக்சியிலே ரொம்ப சூப்பரான மெத்துன்னு மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்